உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட் எடுத்து வந்து என்ன பண்ணணும்? தேவனுக்காய் கொடுக்கணும். The Lord, you should give to him your best. உன்கிட்ட இருக்க கொடுக்கறத அது முதலாவது கொடுக்கணும். Whatever you have, you should give the first to it. உன்கிட்ட இருக்கிறது சிறந்ததை கொடுக்கணும். You need to give the best in you. அது முதல் தேவனுக்கு தான் கொடுக்கணும். You need to give it to first to the Lord. இப்படியே காலங்கள் கடந்து வந்தது. This is how the time passed. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சுன்னா, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தும் போது தேவன் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள். The commandment, rules and law came in place when Moses led the people. இன்னைக்கு நீங்க நானும் என்ன பண்றோம்? அதை விசுவாசிக்கிறோம். Today you and myself believing it. ஆமாவா இல்லையா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு முன்பாக பார்வோன் கிட்ட போய் பேசுறார். மோசே Moses spoke with the king Pharaoh before. நானும் என் ஜனங்களும் என் தேவனுக்கு பலி செலுத்தணும், நாங்க போகணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறார். Myself and my people need to worship my Lord and we need to offer. அப்போ அந்த பர்மிஷன் கேட்கும்போது பார்வோன் சொல்ல, சரி நீயும் உங்க ஜனங்களை போங்க அப்படின்னு. When he asked permission, the king said, you just go with your people. இல்ல என்கிட்ட இருக்கிற இந்த ஆடு மாடு விளைச்சல் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போகணும். He said, no, I need to take everything belongs to us. தேவன் எதை என்கிட்ட தசம பாகமா கேட்பாருன்னு தெரியாது. I don't know what Lord asked tithe from me. அப்போ நியாயப்பிரமாணங்களுக்கு முன்பாக தேவன் எதை கேட்பாருன்னு தெரியாது, எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க, எனக்கு இதை கொடுன்னா அதை கொடுத்துட்டு போகணும். Before the commandment, they doesn't know what Lord asked. Whatever the Lord asked, they are ready to give. அப்ப நியாயப்பிரமாணத்துல தேவன் சொன்னார், 10th ஒரு பங்கு கொடு. Then in commandment it said, give எல்லா விலை பொருளிலும் முதல் பலனை தேவனிடத்தில் எடுத்து வந்து கொடு. Just give all your substance, the first fruit to the Lord. Hallelujah. Hallelujah. இதுதான் தசம பாகம் ஆரம்பிச்சது. This is how the tithe begins. நான் சொல்றது புரியுதுங்களா? I hope you understand what I am saying. 10th ஒரு பங்குனா எவ்வளவு? What it mean by 1/10? 10%. 10%. 10,000 சம்பளம் வாங்குனீங்கன்னா எவ்வளவு கொடுக்கணும்? If you are earning 10,000 and 8,000. இது பழைய ஏற்பாட்டு காலம். This is Old Testament time. சில ஞான சூனியங்கள் இருக்கும். There are some wise people there. அவங்க என்ன பண்ணுவாங்க, புதிய ஏற்பாட்டுல தசமபாகமே கிடையாது. In New Testament it not at all talk about tithe. என்கிட்ட ஒரு பிரதர் வந்து பேசுறாரு. One of the brothers spoke to me. ஏன்னா ஒரு யூடியூப்ல இந்த தசமபாகத்தை குறித்து நான் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வாதம் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. When I'm delivering a message over YouTube, he came for an argument. பாஸ்டர் நீங்க கரெக்ட்டா பேசுனீங்க. Pastor, you spoke right. இப்போ நான் தசமபாகம் வெச்சிருக்கேன். I have tithe with me. என் பாஸ்டர் வந்து சர்ச் மேல சர்ச் கட்டிட்டாரு. My pastor built church about the church. இந்த தசம பாகத்தை கொடுக்கணுமா இல்ல பிரிச்சு நான் வேற யாருக்கா கொடுக்கட்டுமா அப்படினு கேட்டார். Should I pay to him or split and pay? புதிய ஏற்பாட்டுல தசம பாகம் கொடுக்கணும்னு கட்டாயம் பட்டிருக்கான்னு கேட்டார். Is it mandatory in New Testament paying tithe? நான் சொன்ன புதிய ஏற்பாட்டுல கட்டாயம் கிடையாது அப்படி. New Testament it's not mandatory. அப்பா சந்தோஷப்பட்டார். He felt happy. ஆனா இதோட கேட்டு போவாத இன்னொன்னு இருக்கு. உன் எல்லா முதல் பலனையும் விற்று தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லிருக்கு அப்படினு. The verse says you sell every உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. It's talk about give everything to the poor. நீ கொடுக்காம இருந்தீனா உன்கிட்ட இருக்குது எல்லாம் உன்னை விட்டு போய்டும் அப்படினு. If you keep everything with you, you will be lost. You எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அப்ப 10% கொடுக்குமா? கொடு. I can't give everything, will I give 10? Hallelujah. You give. இன்னைக்கு கேக்குறது பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல இருக்கா people asking, is it in New Testament? எடுத்து படிப்போம். We can meditate. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். From the book of Matthew chapter 23 verse 23. படிங்க. உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தராமிலும் வெண்ணையிலும் சீரகத்திலும் போதுமா? வேதபாரரே அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது when Jesus came into earth, எல்லா நல்ல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண நல்ல ஆசாரியர்கள் இருந்தாங்க, நிறைய போதகர் இருந்தாங்க. There are a lot of teachers, scribes and Pharisees. நல்லா என்ன சொல்வாங்க, நான் வந்து தசம பாகத்தை கொடுக்கிறேன், நான் வந்து காணிக்கை செலுத்துறேன், நான் ஓய்வு நாளை 10 கட்டளை அனுசரிக்கிறேன், எல்லாம் கரெக்ட்டா சொல்வாங்க. We are following Sabbath day and paying offering and tithe. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீ தசம பாகத்தை கொடுக்கிற. படிங்க மீண்டும் அந்த வசனத்தை. மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒரு
ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷமா இருக்கிற நீதியை விட்டுட்டாச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் தசமபாகம் கொடுத்துட்டு சபைக்கு வர மாட்டேன். Some of the people they pay tithe but won't come to church. சபைக்குள்ள லேட்டா வந்து உட்காருவாங்க. They used to come late to the church. ஆமென். உன் தாய் தகப்பனை சிநேகிக்க மாட்டேன். They won't love their parents. சகோதரன் மேல அன்பு இருக்காது. They won't love their வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களை குறித்து अनेक குறைகள் சொல்லுவாங்க. They will give lot of false about. பாவம் உனக்குள்ள தகித்து இருக்கும். The sin sits on. விசுவாசம் இருக்காது. They won't have faith. ஏசப்பா சொல்றாரு, நீ தசம பாகத்தெல்லாம் கொடுக்கிற கரெக்ட் தான். Jesus said, yeah, it's right you giving tithe. ஆனா பிரதானமா இருக்கிற என்ன பண்ணும், நீதியையும் விசுவாசத்தையும் நற்குணங்களையும் அன்பையும் விட்டுடாதபடி என்ன பண்ணு, இதையும் அதையும் செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says you should not neglect the weightier matters of justice, mercy and faithfulness. You have to do both the things. நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. Clap and glorify the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப புதிய ஏற்பாடுல இருக்குதே செய்யணும், பழைய ஏற்பாடுல இருக்குதே என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். You need to follow New and Old Testament. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. புதிய ஏற்பாடு எதை விதைக்கிறது, பழைய ஏற்பாடு எதை விதைக்கிறதுனா, which one New Testament so and Old Testament. நியாயப்பிரமாணத்தை நம்ம பெற்றதனால நியாயப்பிரமாணம் நம்மளை ஆளுகை செய்யும். இது பழைய ஏற்பாடு. In Old Testament if you are accepting law it rule over you. மீண்டும் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனிதனை என்ன பண்ணாரு, வழி நடத்தினார். The Lord lead people through the law in Old Testament. புதிய ஏற்பாடு எப்படின்னா, how the New Testament. இயேசுவின் அன்பை பெற்றதனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Jesus Christ love we fulfill the law. இங்க நியாயப்பிரமாணம் தான் நம்மள வழி நடத்துது பழைய ஏற்பாடு. In Old Testament law leads the people. புதிய ஏற்பாடுல இயேசுவின் அன்பை பெற்றதனால நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். Are accomplishing the law by receiving Jesus love. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே. Hallelujah. அப்போ நீ எப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? Then what kind of work we are doing? பழைய ஏற்பாடுல என்ன கிடையாது, தசம பாகம் இல்ல, தசம பாகத்தை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். The Lord talk about tithe in Old Testament. தவறான போதகம் நிறைய மாறி போய் இருக்கு. A lot of false teaching. தசம பாகம் கொடுக்காத யார் ஏதாவது நான் நிறைய போதகரை பார்த்திருக்கிறேன். I met a lot of pastors. இந்த சபைக்கெல்லாம் தசம பாகம் கொடுக்காத. You don't give tithes to the church. எனக்கு மட்டும் இந்த பில்டிங்க்கு மட்டும் ஃபண்ட் அனுப்பு. You just funded for the building. ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணிக்கோ. You just take a vow. நீ இத செய், இந்த சர்ச் கட்டறதுக்கு கொடு, ஒரு மிஷனரி கொடு. You just give for building church or missionary. இந்த பிரேயர் கூட்டத்துக்கு கொடு. You just hold the prayer. இப்போ உன்கிட்ட இருக்குது, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, யார் தசம பாகம் வேணான்றாங்களோ யூடியூப்ல சொல்லினே இருப்பான். ஆனா யூடியூப்ல வியூவர்ஸ் வந்து காசு வரதுல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். But people may talk about don't give tithe but they are YouTube la காசு வருதுல from the YouTube by அந்த வியூவர்ஸ் கா வெயிட் பண்ணுவாங்க. இந்த மெசேஜை குறிச்சு, தசம பாகத்தை குறிச்சு, பாஸ்டர் குறிச்சு அகைன்ஸ்டா பேச நிறைய பேர் பாப்பாங்க, எனக்கு மணி வரும். அதுவும் ஒரு தவறான ஒரு வழிதான். That is a wrong approach. They talk about against the tithe and pastor by getting the more money. ஊழியக்காரன் காணிக்கையினால் பிழைப்பான் என்று வசனம் சொல்கிறது. The God servant will live by the ministry. இயேசு சீஷர்களை வழி நடத்தும்போது அவர் சொல்றார், leads his disciple. கையில என்ன எடுத்துட்டு போக சொன்னார், யாராவது தெரியுமா? What Lord asked them to take at hand. கையில என்ன எடுத்துட்டு போக கூடாது சொன்னார், சொல்லுங்க. பணத்தையும் நல்லா சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுமா. சாப்பாடு பையும் சத்தமா சொல்லுமா. அது ரெண்டாவது சொல்றது தான் புரியல. சாமான், பாத்திரங்கள். நம்ம போகும்போதே என்ன பண்ணோம், டூருக்கு போகும்போது என் பிள்ளைங்களுக்கு போன வாரம் எது விஜிபி போனான்னு சொன்னாங்க, எம்ஜிஎம். ஒரு பேக் ஃபுல்லா நைட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டான். லாஸ்ட் வீக் மை son went for மிச்சர் எல்லாம் போட்டு நான் கேட்டேன், எத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு? he buy every இத சாப்பிட்டீனா உன்னால என்ஜாய் பண்ண முடியாது. பரவாயில்ல டாடி வாங்கி கொடுங்க டாடி. You can't enjoy if you buy this. No. நம்ம ஊழியத்துக்கு போவோம், லேட்டா அவமே சாப்பாடு போடுவாங்களா? If you go for ministry they will serve food.
இப்போ எனக்கு விசுவாசிகளை எங்கே கிராம ஊழியம் எங்கேயாவது கொண்டு போனா பயமா இருக்கும். மதியானம் ஆயிடுச்சு, உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சாகும். If I go to the village ministry, I fear about. ஆனா தேவன் பாருங்க, ஊழியக்காரர் அனுப்புறாரு, நீ கையில என்ன பண்ணாத, பணத்தை எடுத்துக்கிட்டு போவாத. But Lord send his disciple and பாத்திரங்களை என்ன பண்ணாத, எடுத்துட்டு போவாத. Don't take any substance with you. சொல்லி அனுப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டார். ஹல்லேலூயா. When return, what you will bring? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அப்ப அவர்கள் யார் கொடுத்து வழி நடத்துவா? Who will lead them? நீ ஒண்ணுமே இல்லாம போனாவே கர்த்தர் உன்னை வழி நடத்துகிற தேவனா இருப்பார். Go with empty hand, my Lord lead you. சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிப்பாங்க. A lot of people pray. நிறைய பேர் வேண்டுவாங்க. A lot of people pray. ஆனா இதுவரை நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. But they won't receive any goodness. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீ உண்மையா பெற்றுக்கொள்ளுகிறனா ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ளவனாய் மாறுகிறாய். If you truly receive the Lord's word, you will benefit. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. சொல்லுங்களேன். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சொல்லுங்களேன், சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோகினேல் எல்லோகினேல் எல்லோகி உம்மை துதிப்பே. எல்லோகினேல் எல்லோகினேல் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். உம்மையவனை கைவிடல. அபிஷேகத்தோடு உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மையவனை கைவிடல. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. Say amen in faith. தசம பாகத்தை குறித்து சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. A lot of people don't like இது பிசாசு விரித்த மறைமுகமான மாய தந்திரம் இது. This is Satan hypocrite activity. நீ ஆசீர்வாதமா இருக்க கூடாதபடி, இந்த வார்த்தைகள் உன் காதுக்கு போகாதபடி அவன் தடை பண்ணுவான். He stopped these words not entering in your ear. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம சொல்லலாம், லவ் பண்ண கூடாது நான் பிரசங்கம் பண்றேன்னு வெச்சுங்களேன். I teach people not love. இதை யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது? Who will like this and who not? லவ் பண்றவனுக்கு பிடிக்காது. The people who லவ் பண்ணாதவங்க இந்த செய்தி கரெக்ட்டா பாஸ்டர் பேசுறாரு. The people not in love, they accept, yeah, the pastor is speaking right. டைவர்ஸ் குறித்து பேசுறேன்னு வெச்சுங்களேன். If I'm talking about divorce, ரெண்டாவது திருமணம் பண்ண கூடாதுன்னு பேசுறேன்னா, I'm talking about not to do திருமணம் பண்ணவனுக்கு எப்படி இருக்கும்? How the people felt not married. பாஸ்டர் ஏன் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் எடுக்கறாரு? Why the pastor giving such sermon? ஹல்லேலூயா. Hallelujah. சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும். We need to talk truth truly. இப்ப காணிக்கை குறித்து பேசுறது எனக்கு உண்டான ஆசீர்வாதம் இல்ல, இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோமே. Tithe and offering, I'm speaking not for my blessing, it's your blessing. சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே. Say loudly hallelujah. இன்னைக்கு தவறான போதகம் பேசி கூடாது, தசம பாகம் கொடுக்க கூடாது. People talking about not give tithe அதை நீ or பிரிச்சு offering. கொடுக்கலாம். You can split and give. நீ எப்படி வேணா கொடுக்கலாம். Whatever way you can give. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமாவா இல்லையா? என்னோட சாட்சியை நான் சொல்ல விரும்புறேன். I will give my testimony. நல்ல தேவன் என்ன விசுவாசத்துல வழி நடத்தினார். The Lord lead me in faith, good faith. விசுவாசத்துல நான் வளர ஆரம்பிக்கிறேன். I started grow in faith. எனக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டை வாங்க சைதாப்பேட்ல வாங்க கிருபை தருகிறார். Lord blessed me to buy a house at Saidapet. அது வரையும் தசம பாகம் கரெக்ட்டா கொடுத்துட்டு இருந்தேன். Till then I paid my tithe. சேமிச்சு வெச்சதெல்லாம் சேர்த்து என்ன பண்ற, சைதாப்பேட்ல வீட்டை வாங்கிட்டேன். I bought a house by my saving. என் மாத வருமானம் 15000 ரூபாய். 15000 ரூபாய் என் மாத வருமானம். My monthly income was 15,000. அதுல இப்போ நான் வீட்டு வாங்குறதுக்காக 11000 ரூபாய் லோன் கட்டணும். I need to pay EMI 11,000 out of 15k. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு? How much balance I have? 4000. இப்போ எதுல நான் குடும்பம் நடத்தணும்? Out of how much? இப்போ நான் 4000க்கு தசம பாகம் கொடுக்கணுமா இல்ல 15000 ரூபாய்க்கு தசம பாகம் கொடுக்கணுமா? Should I pay tithe for the 4,000 or 15,000? சில பேர் 4000 15000 நீங்க. Some of the people say for 4,000 or 15,000. நான் என்ன பண்றேன்? What I did. என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியும். Lord, you know.
என் சூழ்நிலை இயேசுவுக்கு தெரியும். Jesus know my situation. இந்த 4000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பண்ணல, மதியானம் ஒரு வேளை சாப்பிடாம ஊர் சுத்தின்னு இருப்பேன். Even one time we are missing our food. வீட்டில் காலையில் 8 மணிக்கு கிளம்பி 2 மணி வரை வீட்டில் இருக்க மாட்டேன். We were not at home from morning to noon. ஏன்னா அந்த டைம்ல கடங்காரம் வருவாங்கன்ட்டு. Because the debtor come at the time. இவ்வளவு சூழ்நிலையில வருமானம் 10லன்னு போயின்னு இருக்கேன். இப்ப தசமபாகம் எவ்வளவு கொடுக்கணும் நானு? With this situation 4000 ரூபாய்க்கு 400 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கேன். I may pay tithe out of 4,000. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா 1.5 வருஷம் ரொம்ப போராட்டம் எப்படா. I face a lot of struggle during a year. ஆள் இன்னும் ஒல்லியா ஆரம்பிச்சிட்டேன். We have some damage at the house. என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில What happened at last? நாங்க ஒரு சபைக்கு போற இடத்துல ஒரு தசம பாகத்தை குறித்து பேசினாங்க. The church, when I go over there, they talk about the tithe. இது கர்த்தருடைய பங்கு. கர்த்தருடைய பங்கை நீ எப்படி எடுக்கலாம்? They said it's God part how you can take. நீ விசுவாசிக்கணும் முதலாவது. You should believe in it. தேவன் என்னை சோதிச்சு பாருன்னு வசனத்துல ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கார், இந்த இடத்துல நீ பாரு அப்படினா. And the Bible only one place talk about Lord you test me. The Lord நான் என்ன பண்றேன்? சரி. What I did. திட்டு வாங்குறது, நம்ம கடங்காரங்கிட்ட திட்டு வாங்குறது முடிவாயிடுச்சு. We are about to get scold from the creditor. ஆல்ரெடி ஒரு வேளை பட்னியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பட்னியா இருக்கும். We are starving for one time, we can take ready to take. தேவன் சோதிச்சு பாரு சொல்றாருல. The Lord says you test me. இப்போ நான் தசம பாகம் கொடுத்தேன்னா என் கையில மிச்சம் எவ்வளவு நிக்கும்? After paying tithe how much? 4000 ரூபாயில தசம பாகம் 15000 ரூபாய் போச்சுன்னா எவ்வளவு மிச்சம் இருக்கு? 4000 ரூபாயிலே குடும்பம் நடத்த முடியல, 2000 ரூபாயில எப்படி நடத்த முடியும்? அந்த மாசம் ஃபுல்லா கஷ்டம். I faced struggle for. ஏன்டா தசம பாகம் கொடுத்தோம், ஏன்டா இந்த சபைக்கு போனோம்னு ஆயிடுச்சு. I felt why I went to the church, why I paid tithe. ரெண்டாவது மாசம் திருப்பி சம்பளம் வருது. The second month again I am receiving the salary. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னா கொடுக்காத, இருக்கிறது சமயம் கர்த்தருக்கு உன்னை பத்தி தெரியும், கர்த்தர் நம்மளெல்லாம் என்ன பண்ண மாட்டார், அவர் பிள்ளை எல்லாம் ரொம்ப சோதிக்க மாட்டார். The known people said you don't need to pay tithe, the Lord will not test you, tempt you, Lord know your situation. நான் என்ன பண்ணிட்டேன், கவர்ல போட்டு ஸ்ட்ரைட்டா பாஸ்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். I just put it in cover and give it to the pastor. ரெண்டாவது மாசம் 25ஆம் தேதி வரையும் கஷ்டப்பட்டுனே இருக்கேன். The second month till 25th of the day I struggled. 28ஆம் தேதி எப்போ எனக்கு தெரியல, யாரோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காசு கொடுக்குறாங்க. என் பாக்கெட்ல அந்த மந்த் எண்ட்ல ஒரு 500 ரூபாய் மிச்சம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவேன். 28th of the month someone came and gave money. I don't know how I received it. இந்த 1.5 மாசம், இந்த 1.5 வருஷத்துல என்கிட்ட மிச்சம் இருக்குல்ல, சம்பளம் வாங்கின 10 நாள்ல எங்க போய்டுன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் சம்பளம் வாங்கின 10 நாள்ல எல்லாரும் காலியானவங்க எத்தனை பேர்? Within 10 days of receipt of salary my money gone. இன்னைக்கு வெறும் சொல்லுவாங்களே ஒண்ணுமே இல்ல. The people said I have nothing. என்ன பண்றது தெரியல. Don't know what to do. ஆனா எனக்கு 500 ரூபாய் 200 ரூபாய் மீதம் எடுக்க கர்த்தர் கொடுத்தார். But Lord favor me to take remain 500. அப்ப கர்த்தர் சொன்னது ஏதோ நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. It started happen. விசுவாசி ஆமென் சொல்லுமே. அடுத்த வேளை அதே தசமபாகம் கொடுக்கிறேன், வருமானம் அதே தான், ஆனா 3 வேளை சாப்பிடுறேன் எப்படினே தெரியல. But the next month I paid my tithe properly. I fed everything. I don't know. எங்க இருந்தோ எனக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. Some of people supporting for groceries. ஹல்லேலூயா. Hallelujah. அன்னில இருந்து மீண்டும் என் வருமானம் நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது. Again my monthly income started increasing. 12 to 14 இயர்ஸ்ல என் சம்பளம் 800 ரூபாயில இருந்த சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய் கர்த்தர் மாத்தினார். Within 14 years I started with 800 salary and ended with 1.5. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். Clap and glorify the Lord. நீங்க இந்த சாட்சி நிமித்தமாக நீங்க எங்க மாட்டிக்கொண்டிருக்கீங்க, எதுல குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். You know that by my witness where you are stuck. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். Say amen in faith. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவேன். Hallelujah. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வசனத்தை படிங்க. We can meditate one more verse. சத்தமா எடுத்து படிங்க போமா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 எடுத்து படிங்களே. From the book of Proverbs chapter 3 verse 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேமே. Say amen in faith. எனக்கு எத்தனை பேர் உன் பொருளாலும் எல்லா விதத்திலும் முதல் first preference உன் தேவனுக்கு கொடுக்குறீங்க? How many of you honor the Lord with your first substance? எல்லாம் கொடுப்பீங்க.
என் பிறந்தநாள் என் பிள்ளைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். I need to start the day by prayer for my son's பாஸ்டர் நாங்களும் birthday. பாஸ்டர் அம்மா நிறைய பாஸ்டர் போய் ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட்லயே போய் உட்கார்ந்துருவோம். First we attended a lot of birthday functions. குழந்தை மேக்கப் பண்ணதோ இல்லையோ குழந்தையோட அம்மா மேக்கப் பண்ண இருப்பாங்க. Whether the child get makeup or not, the mother do. மேக்கப் பண்ணிட்டு வருது லேட்டு. They came late. நாங்க கேட்கணும் என்னம்மா லேட்டுன்னு கேட்கறதுக்குள்ள பாஸ்டர் சொந்தெல்லாம் வந்திருக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. Before we ask them why you are late, they ask us to finish it earlier. The relations are there. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? To whom we given preference. சொந்தத்துக்கு பேருக்கு தான் ஏசப்பா. By namesake only we saying. கல்யாணம் சூப்பரா நடக்கும். Everything would be happen proper. பேருக்கு கல்யாணம் சர்ச்சில் நடக்கும். The marriage happen at church for grandchildren. கல்யாணம் முடிஞ்ச உடனே டிஜே ஒன்னு போவும் பாருங்க, அதுக்கும் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு சம்பந்தமே இருக்காது. After the marriage the DJ would happen. There is no சேர் போட்டு church and there. முன்னாடி இப்படி உட்கார்ந்தா போதும். You just need to sit at the front row. அந்த டிஜே சவுண்ட் அப்படியே நவுந்துகிட்டே போய் வாசல்ல போய் விட்டுரும். The DJ sound make you move to the end of the hall. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, இந்த நாள் முடியுதா உடனே நன்றி சொல்ல, ஆண்டவரே இந்த நாள் எனக்காய் கொடுத்ததுக்கு நன்றி. Lord, thank you for இந்த giving நாள் me. காலையில தூங்கி எந்திரிக்க முதல் சின்ன ஜெபம், மொபைல் பார்க்கிறது சின்ன ஜெபம். You just take a small prayer. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen. எல்லாவற்றிலும் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். You need to give first preference to Lord. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, என் குழந்தையை நான் தேவனுக்கு என்ன பண்ற பிரதிஷ்டை They பண்ணுகிறேன். bore children and they dedicated to the Lord. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. ஏன்னா 3 வருஷம் குழந்தை இல்ல. Because they had no children over the last பிறந்தது 3 years. யார்கிட்ட இருந்து பிறந்தது? தேவன் தான் கொடுத்திருக்கிறார். To whom சொல்லுங்க. blessed நிறைய பேர் baby கர்ப்பம் the இல்லாம Lord. Lot of குழந்தை people பாக்கியம் இல்லாம have இருக்காங்க, ஆனா the கர்த்தர் கொடுத்திருக்கிறார். womb. But Lord blessed them. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே கரங்களை தட்டி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே எல்லோகின் சத்தமா. எலோகேலோ மை துதிப்பே எல்லோகின் எலோகேலே எலோகேலோ மை துதிப்பே. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே. Hallelujah. இன்னும் சத்தமா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord watching you. உன் எல்லா முதல் பலனையும் என்கிட்ட கர்த்தர்ட்ட கொண்டு வா. You bring all your first preference to the பத்து Lord. சொல்லுது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலயங்களில் திராட்சரசு புரண்டோட கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Clap and say amen. அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brothers and என்னுடைய sisters, சொந்த வார்த்தையை நான் சொல்லல, I'll give my word. தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக பிரசன்டேஷன் வைக்கிறேன். I am giving the Lord's word, not my own word. நிறைய பேர் சபைக்கு நல்லா என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம், எல்லாம் வருவீங்க. A lot of people used to come church properly. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன்னு எங்க பார்த்து கண்டுபிடிக்கணும்னா, where you can find a family is blessed. அவங்க கிச்சன் ரூம் போனா தெரியும். If you go to their kitchen you can find. ஒன்னு தொடச்சி சுத்தமா இருக்குன்னா அந்த குடும்பத்துல வருமானம் இல்லைன்னு அர்த்தம். If they keep clean everything, they lacking the இல்ல income. தூசியும் பாசி பிடிச்சிருக்குன்னா அவங்க குடும்பம் சரி நடக்கலன்னு அர்த்தம். If something the garbage not clean properly cleaned, there is some issue. அந்த அஞ்சல் பெட்டின்னு சொல்லுவாங்க, அஞ்சல் பெட்டி பிளஸ் அரிசி மூட்டை, அந்த எண்ணெய் டப்பா, இதெல்லாம் நிரம்பி இருக்குன்னா உன் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. All the boxes filled with substance, then the family is blessed. இது மட்டும் இல்ல, உன் பீரோவை திறந்தா if you open the your நீ சேமித்து வச்சப்பட்ட அங்க நகை உள்ள இருக்கும். வெறும் அடமான சீட்டு மட்டும் தான் இருக்குன்னா அது ஆசீர்வாதம் அல்ல. If you have the pledge cheats, you are not blessed. பிரசவம் ஆகாத உன் பீரோ ஒன்னு இருக்கும். There are some bureau would be there which is not blessed. மூட்ட முடியாத பீரோ ஒன்னு இருக்கும். There are some bureaus would not be locked. அதுல கிழிஞ்ச துணிய கந்தல் துணி இருக்குன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. If you have the torn clothes and old one, you are not blessed. புது துணிகளா இருக்குன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஒரு அல்லேலூயா You சொல்லுங்க. are blessed if filled with நான் new சொல்லல, garments. I am ஒரு not saying this. வீட்ல ஒரு மேல சவுர கட்ட முடியல, If you are not able to build a wall,
ஒரு இடத்தை வாங்க முடியல, if you're not able to buy a place, ஒரு நல்ல வீடு வாடகைக்கு போக முடியல, if you're not able to get a இந்த வாகன சரியில்லை ஒரு புது வாகனம் வாங்க முடியல, if you're not able to buy a ஒரு vehicle, கார் வாங்க முடியல, if you're not able to buy a car, என் அன்பு ஜனமே, உன் ஆசீர்வாதம் எங்கேயோ தடப்பட்டு இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையில நீ கேப் விட்டுருக்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Lord says somewhere you lacking, watch where தேவனுக்கு கொடுக்காம நீ எப்பப்ப புடிங்கி வைக்கிறியோ உன் ஆசீர்வாதம் ஒன்ன விட்டு போகுது. your blessings will lift when you hold the Lord's hand. சபைக்கு வருகிற என் அன்பு ஜனமே, The people who coming to the church, நீ வேலை செய்வது தேவனுக்கு பிரியமல்ல, the work what you do is not pleasing the நீ Lord. சொந்த தொழில் செய்யணும் கர்த்தர் விரும்புவார். The Lord pleases on your own நாலு பேருக்கு business. சம்பளம் கொடுக்க கர்த்தர் விரும்புவார். The Lord will make உன்னை ராஜாக்களாய் வைக்க முடியுதா கர்த்தர் விரும்புவார். the Lord wish to keep you சபைக்கு வரவங்க ஒருத்தர் ஒவ்வொரு தொழிலதிபர்களாய் மாற வேண்டும். each and every believer should turn into a great businessman. சொல்லுங்கள, வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர், வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர், பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமா மாற்றி தந்தீர், பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமா மாற்றி தந்தீர். அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு ஜனமே, My beloved people, நம்ம எங்கேயோ கேப் விட்டுட்டே இருக்கோம். where we வசனம் போய் சொல்லல. யார் யார் எனக்கு தசம பாகம் கொடுக்குறாங்க அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். Lord blesses whoever pay the tithes. எடுத்து ஒரு வசனத்தை படிப்போம். We can meditate one more. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்களேன். From the book of Malgiah chapter 3 verse 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் உன் தசம பாகத்தை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. உன் பாக்கெட்ல வைக்காத, don't keep it your செலவு பண்ணாத, don't spend, ஆலயத்துக்கு கொண்டு வா. bring to the storehouse of the Lord. வாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. Hallelujah. சாப்பாடு போடுறோம், We are giving food. கடந்த வாரம் கேஸ் இல்லாம கஷ்டப்படுறோம். We struggled with gas last week. காரணம் என்ன? ஆலயத்துக்கு வர வேண்டிய அந்த பண்டகசாலைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கீங்க. You are not giving to the Lord's storehouse. வசனத்தை படிங்களே. We can meditate the verse. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை உனக்காய் திறந்து கொடுப்போம். ஆமென் சொல்லுவோமே. Lord says I will open the windows of உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக தான். The worldly blessings is என் அன்பு சகோதரனே சகோதரியே, my beloved brothers and sisters, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்காக தான். The worldly blessings is for you. இது உனக்கு கிடைக்காம இருக்குனா நீ அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பிடுங்கி வச்சிருக்கிற. If you are not receiving it, you holding something back. படிங்க, தொடர்ந்து படிங்க. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர பண்ண மாட்டேனோ, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் சொல்றாரு, என்ன டெஸ்ட் பண்ணி பண்ணனா अनेक நேரம் தேவன் தான் நம்மள என்ன பண்ணுவாரு, டெஸ்ட் பண்ணினே இருப்பார். The most of the time Lord used to test us, but here Lord says put me to test. நல்ல புள்ளையா கெட்ட புள்ளையா, உண்மையாவே எனக்கு தேடி இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, கர்த்தர் உன்னை டெஸ்ட் பண்ணினே இருப்பார். The Lord test whether the child is good, bad. ஆனா தேவன் என்ன நீ டெஸ்ட் பண்ணனும் சொல்லி ஒரே ஒரு இடத்துல சொல்லுகிறார். Only one place the Lord says you test me. என்ன சோதித்து பார். You just test me. The Lord எத்தனை பேரை சோதிக்கிறீங்க? How many of you test the Lord? நான் சொல்றேன், I am telling you. தசமபாகம் கொடுக்கிறது விசுவாசத்தின் முதல் அடையாளம். This is the first sign of your faith paying. உன் வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்கிறதுனா தசமபாகம் தானா உள்ள போகும். Automatically you will pay the tithe. Your faith works. நான் இன்னைக்கு கையில கொஞ்சம் தான் இருக்கு, இத நான் கொடுத்துட்டேனா நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? I have a little one, if I paid it how I can. ஆனா தேவன் சொல்லுகிறார், but my Lord says நீ என்ன சோதித்து பார். You just test me. என்ன சோதித்து பார். You just test me. ஹalleluya. Hallelujah. என்ன சோதித்து பார் என்றார். நம்ம என்ன பண்ற, விசுவாசிக்கிறது இல்ல. The Lord says you test me, but we are not having faith. தேவன் எங்க வார்த்தையா இருக்கார், எங்கேயோ இருக்காருனா என் கஷ்டத்தை யார் புரிஞ்சுப்பா? The Lord is in word, who will take care of me. என் அன்பு ஜனமே, my beloved, நீ என்னைக்காவது கர்த்தரை சோதித்து பார்த்திருக்கிறாய்? Have you tested ever the Lord? பிசாசானவன் எதிர்மறையான வார்த்தையை கொடுத்து உன்னை சோதிக்கும்படியாக
நீ இதுல சோதிக்காதபடி தேவனிடத்துல விலகி போகும்படியாக உன் காணிக்கை அவன் பிடிச்சிருக்க. The Satan will give word and keep you away from paying the tithe. உன் மனசுல தேவையில்லாத காரியங்களை பேசுவான். He will give a lot of ideas into your heart. ஏமா 10ல 1 கொடுக்கிறதுக்கே நீ யோசிக்கிற. If you have thought to pay 1/10. ஆபிரகாமின் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுவாங்க. Then how they talk about Abraham is father of faith. ஆபிரகாம் எதை தசம பாகமாய் கொடுத்தான்? யாராவது சொல்லுங்க And பார்க்கலாம். which Abraham paid tithe to the Lord. His son. அவன் ஒரே பேரான குமாரனை. His only one son. இஸ்மவேல் இருக்கும்பொழுது தேவன் சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு இஸ்மவேல் இருக்கான் இவன் எடுத்துன்னு போன்னு சொல்லலாம். இஸ்மவேலை துரத்தி அமிச்சிட்ட பிறகு தேவனுக்கு இவன்ட்ட ஆபிரகாம்கிட்ட இருக்குது ஒன்னே ஒன்னு ஈசாக்கு மட்டும்தான். He sent out Ismail and he has only one child Isaac. அவனை எனக்கு காணிக்க கொடு. And the Lord says you offer your son. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததனால தான், அவன் குழந்தை பிறந்ததனால அவனுக்கு விசுவாச தகப்பன் பேர் வரல. By bearing a child he doesn't have a name father of faith. வயசுல எனக்கு ஒரு ஈசாக்கை தேவன் கொடுப்பார் என்றால் இன்னும் என் ஆயுசு நாட்களை நீட்டித்து கொடுத்து இன்னும் பல பிள்ளைகளை கொடுப்பார் என்று அவனுக்குள்ள விசுவாசத்துல தான் அந்த பிள்ளையை தேவனுக்கு காணிக்க கொடுக்க கத்தியை மேல போட ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுவோமே. He just raised his knife his son by believing the God he can bless or give him a child after 90 years. இன்னைக்கு ஈசாக்கின் சங்கதிகள், ஆபிரகாம் சங்கதிகள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. The world rule over by the heirs. இஸ்ரவேலுக்கு விரோத சின்ன குட்டி நாடு இஸ்ரவேல் ஜனம். Israel is a small country. சுத்தீரும் அவனுக்கு விரோதமா எழும்புற ஜனங்கள். Surrounded by enemies. இஸ்ரவேலை குறித்து குறை தான் சொல்ல முடியும் தவிர அவனை அழிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வல்லமை அந்த நாட்டை சுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. They fight about Israel but they cannot destroy. வேதத்துல சொன்ன ஒவ்வொரு காரியமும் அது நடந்து கொண்டே இருக்கு. Each and every word given in the Bible it's happening. ஆமென் சொல்லுவோமே. Amen. சத்தமா சொல்லுவோமே. Amen. அல்லேலூயா. Hallelujah. அப்போ விசுவாசம் உனக்குள்ள வேணும். And then you should have faith. இத நான் கொடுப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். I will give to the Lord, he will bless me. நம்மளுக்குள்ள குருட்டு என்ன இருக்கும்? நான் கஷ்டத்துல இருக்க, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் we may have cross thoughts, the Lord take care of me, I no need to pay. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிங்களே. From the book of விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. நீ விசுவாசித்துக்கிற நம்மோதுதான் உனக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஹல்லேலூயா. It will make you grow by நம்ம என்ன பண்றோம்னா ஒழுக்கம் இல்லாத சிந்தனைகள் நமக்குள்ள. We have the wrong thoughts at our mind. தசம பாகம் கொடுக்கும்போது ஒழுக்கம் இல்லாத சிந்தனை. If you are not paying the tithe it's also காணிக்கை நீ கொடுத்துனே இருப்ப. The Lord looking you all the தொடர்ந்து ஒரு 10 மாசம் கொடுத்துட்டேன்னு வெச்சுக்க. If you pay 10 months properly. நான் இந்த மாதிரி ஜிகி ஜிகின்னு சட்டை போட்டு தான் நான் கொடுக்கிறதெல்லாம் பாஸ்டர் தான் போட்டேன். By my money pastor wearing new shirts. சொல்லுவோம்ல. We used to say like that. ஏன் வீண் செலவு பண்ணினே இருக்கார் பாஸ்டர்? Why he is spending unnecessary expenses? ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நான் ஏன் தசம பாகம் குறித்து நான் பேசுறேன்னா, why I am talking about tithe today. இது ஒரியும் சபையில இருக்க 8 வருஷத்துல காணிக்கைக்காக ஒரு வீட்டுக்குள்ள போல ஏறந்தும் கிடையாது, காணிக்கை கொடுக்க சொல்லி நான் கேட்டதும் கிடையாது. I never asked a believer to give me the tithe. யாராவது பெருசா செய்றாங்கன்னா அவங்க கிட்ட போய் மண்டி எடுக்கிறதும் கிடையாது. I never bow down if someone. அந்த தைரியத்துல நான் பேசுறேன் நான். ஹல்லேலூயா. Hallelujah. ஒருத்தன் கொட்டாயே விட்டாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு எதிர்மையான வார்த்தைகள். எதுக்கு இத மாதிரி ஏன் கொடுக்கணும்? இது பழைய ஏற்பாட்டுல இருக்கா, புதிய ஏற்பாட்டுல இருக்கா? There are a lot of argument words whether it is in Old Testament or New Testament. எடுத்து படிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்களே. From the book of Matthew chapter 8. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்று ஒரு குஷ்டரோகியை பார்த்து என்ன பண்றாரு? சுத்தமாக செய்தார். அதிலே 4ஆம் வசனம் சொல்லு. இயேசு அவனை நோக்கி அவனை சுகப்படுத்தின பிறகு சொல்றாரு, நீ போய் ஒருவனுக்கு சொல்லாதபடி என்ன பண்ணு? எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை நீ போற சபையில நீ போற சர்ச்சில போய் சாட்சியை கொடுத்து என்ன பண்ணு? அங்க நியாயப்பிரமாணத்துல மோசே இடத்துல சொன்ன போல தசம பாகங்களை போய் என்ன பண்ணு? செலுத்துன்னு கத்த சொல்கிறார். இயேசுவே சொன்ன வார்த்தை இது. The word given by Jesus over here. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. வீட்ல போய் என்ன பண்ணுங்க? படிச்சு பாருங்க. இங்க கவனிங்க. Take a note of it and meditate your home. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. இயேசு ஒரு குஷ்டரோகி சுகப்படுத்தி சொல்றாரு, என்ன பண்ணு? Jesus cleaned the leper and said, நான் உன் பின்னாடியே வந்துறேனே. He said I will come follow you. நீ இங்க யார்கிட்டயும் இத பத்தி பேசாத.
You don't talk about நீ anyone. போற சபையில போய் உன் ஆசாரன்கிட்ட போய் நன்றி சொல்லி அங்க போய் உன் காணிக்கை செலுத்து. Or you just show yourself to the priest and அந்த offer காணிக்கை the எப்படிப்பட்ட காணிக்கை? மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று. the gift what Moses commanded. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம அவர் கட்டளையை மீறுகிறோம் என் அன்பு சகோதரனே. We are against the law. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. எடுத்து படிங்க மல்கியா. From the book of Malgiya. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்களே. Chapter 3 verse 8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ இருங்கம்மா. என்னை வஞ்சிக்கிறீர். நம்ம தேவனை ஏமாத்துறோமா? நான் உங்களை கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். Can we deceive the Lord? இங்க கவனிங்க. லிசன். இங்க கவனிங்க. You just pay attention. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமான்னு கேட்டா ஆமா. Is men deceive God? நான் அவருக்கு உண்மையா இல்ல, நிறைய காரணம் சொல்லுவோம். I can give many reasons. ஆனா தேவன் ஓபன் டாக்கா சொல்றார், நீ இதுல தான் என்ன வஞ்சிக்கிற. But Lord can give upfront you deceiving. மத்தது எல்லாம் பாவம். Whatever you do is sin. ஆனா தசம பாகம் பண்றது என்னை ஏமாத்துற காரியம். But the tithe, if you deceive, it's a cheating. ஒரு பொருள் வாங்கினா டாக்ஸ் கட்டுறோம். 23% 18% டாக்ஸ் கட்டி தான் வாங்குறோம், இல்ல பொருள் கிடையாது. We pay tax when buying a goods. வீட்டுக்கு வாடகை போனா அவன் வாடகை கரெக்ட்டா கட்டுறோம். If you paying rent, they are asking. இல்லனா வெளிய அனுப்பிச்சிடுவான். Else they will send us. கரண்ட் பில்ல வந்து நம்ம சந்தோஷமா கட்டுறோம், வேற வழியே இல்ல, கரண்ட் பில்ல கட்டிட்டு வரோம். We have no other option but we paying. ஏனா அவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் கட்டுறேன். Because it's our duty. இல்லனா கரண்ட் பில் கட் ஆயிடும். Else they will cut the power. தசம பாகம் என்பது தேவனுக்குரியது. The tithe belongs இப்போ இந்த to the வசனத்தை படிங்க. Lord. We can meditate the மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். கத்த சொல்றார், என் அன்பு சகோதரி சகோதரனே, என்னை ஏமாத்துற நீ. The Lord says you cheated me. உன் பொருளை எடுத்துட்டு போட சும்மா இருப்பியம்மா? அந்த அம்மா முடிய பூச்சி இருக்குதெல்லாம் உலுக்கி ஏத்துரும், வாய் இங்கேருந்து இவ்வளவு பேச வரும். ஆனா தேவன்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணும்? நம்ம நயவஞ்சமா பேசுறோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும், கஷ்டம் எல்லாம் தெரியும். But we talking to the Lord in a deceiving way. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. படிங்க. எதிலே உம்மை வஞ்சித்தோம்? எதிலே உங்களை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஹல்லேலூயா. அம்மா 50 காசு செல்லாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு காணிக்கையில 50 காசா வந்துன்னு இருக்கு. யார் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னு தெரியல. I don't know, still I am getting the band. அந்த 50 பைசா நீங்களே வச்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அது பெரிய பொருளா பொக்கிஷமா மாறிடும். If you keep the coin with you, one day it become a great treasure by numismatic collection. எங்க இருந்து எலி பொந்துல கையை விட்டு எடுத்துட்டு வரான்னு தெரியல, 4 பக்கம் கிழிஞ்ச நோட்டா எடுத்துட்டு வரான். அது அந்த நோட்டு மட்டும் என்ன இருக்கும், 4 பக்கம் மடிச்சிருக்கும். I don't know from where they brought the torn currencies. உன் காணிக்கை எடுத்து வந்து இங்க கொடுக்கணும் அவசியம் இல்ல. It's not necessary that you need to pay. உன் கிட்ட இருக்க பெஸ்ட் எடுத்து வந்து நீ கொடுத்தினா கர்த்தர் உன்னை எல்லாவற்றிற்கும் பெஸ்டா மாத்துவார். ஹல்லேலூயா. If you give your best, the Lord will turn you to best. அதனால உன் காணிக்கை கம்மல் எடுத்து வந்து போடு, தோடு எடுத்து வந்து போடு, உன் வீட்டை எடுத்து கூட இல்ல. It's not நீ காணிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. It's not necessary to pay the offering. காணிக்கை பை வரும்போது இன்மை இல்லனா இல்லன்னு விட்டுடு. If you have, you can give, or not you can give. ஆனா கொடுத்தினா பெஸ்டா தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. Give, you should give your best. நீ வீட்டுக்கு வரும்போது காணிக்கை கொடுக்க கத்துக்கணும். You need to learn to pay the offering. உன் பிள்ளைக்கு கத்துக்கணும். நீ போய் சபையில போய் காணிக்கை கொடு. You need to teach your children to pay the offering. உன் வீட்டுக்கார ஊழியக்காரங்க ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்பு. You just give the offering to. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் தெரியும் எலியாவின் கதை. All of us know the story of Elijah. ஒரு விதவை வீட்ல ஒரு கொஞ்சம் மீன், கொஞ்சம் அப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சிட்டு நான் சாப்பிட்டு முடிக்கலாம் நினைக்கிறாங்க. He just went to widow's house. They ஊழியக்காரங்க உள்ள போறார். Little food for them. 10ல ஒண்ணு கேக்கல. The man of God not asking 1/10. மொத்தத்தையும் கொடுன்னு கேக்குறாரு. He's asking the everything. அந்த சகோதரி வந்து போராடல, சொல்லி பார்க்கறாங்க, நாங்க இத வச்சு தான் சாப்பிட்டு சாவ போறோம். The sister said, this is our food for life. பரவாயில்ல குடுன்னு கேக்குறாரு. It's okay, you just give to me. அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தது நிமித்தமா அவங்க பஞ்சகால் போற வரையும் எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி அவர் வீட்டை ஆசீர்வதித்தார். The Lord blessed their family till completing this task. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீ, பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ, பரதேசியாய் நான் தங்கினதை கரங்களை தட்டி சுதந்திரமாக மாற்றி தந்தீ. எலோகேலேன் எலோகேலேன் எலோகேல் உம்மை துதிப்பேன்.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. சரி, பழைய ஏற்பாட்டு அப்படி சொல்லுது. புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லுது? எடுத்து படிங்க. மத்தேயு 19:21. From the book of Matthew chapter 11. நான் சொல்றது எழுதி வச்சுங்க, வசனத்தை தேட வேணாம், மேல பாருங்க. மத்தேயு 19:21. இயேசு அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை உண்டாக்குவேன் என்று பின்பு என்னை பின்பற்றி வா. எத்தனை பேர் உனக்கு உண்டானதுல வித்துட்டு? How many of you can sell your belongings? புதிய ஏற்பாட்டு காலத்தை நீ ஃபாலோ பண்ணினா எல்லாத்தையும் விட்டுட்டு போனாதான் இயேசுவை ஃபுல்லா ஃபாலோ பண்ற. If you want to follow the New Testament, you need to sell everything. கர்த்தர் சொல்ற, நீ ஃபுல்லா பண்ண கூட வரல, அட்லீஸ்ட் என்ன பண்ணு, நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுங்க. The Lord says at least you just follow the law. பிள்ளை ஒரு செயின் போடாத நீ உன் கழுத்து வெறுமையா இருக்கும். Maybe ஒரு சொந்தத்தை மீட் பண்ண முடியாதபடி உனக்கு மான மரியாதை, ஒரு உறவுகளுக்கு மத்தியில, குடும்பத்தின் மத்தியில உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். You may have inferiority complex. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்திலே ஃபங்க்ஷன்ல சேர மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த குடும்பத்துல மரியாதை இருக்காது, வருமானம் இருக்காது. Men they want joining with their relatives because lacking of. கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறார், பலன் எல்லாம் ஓகே, ஆனா வருமானம் இருந்தா இந்த உலகம் முழுதும் உனக்கு இல்ல இருக்கும். ஹல்லேலூயா. The Lord is blessing you. If you have income, all the people surrounds you. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Amen in faith. யோபு ஆசீர்வதிக்கப்படும் போது ஒண்ணும் தெரியல. When Job blessed, யோபு துன்பப்படும் போது இழந்து போயிருப்பானா, அவனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். When he struggled, the Lord was with him. யார் அவனை குறித்து பெருசா பேசல. No one talk about him. அவன் மனைவி அவனை பார்த்து கேவலமா பேசுறாங்க. Even his wife talk about him. அவன் வாழ்க்கையில அந்த சாட்சியை அவன் அனுபவிக்கும் பொழுது, when he experienced that, அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும்பொழுது அநேகர் அவனை பார்க்கிறாங்க. The people looked at him when he blessed. நான் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறேனா இல்ல, நீ ஆசீர்வாதமா இருந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, உன்னை தேடி ஃபாலோ பண்ணி வருவாங்க. When you are blessed, the other people follow. கர்த்தர் சொல்ற, ராஜாக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். God says, I will prepare a table before the king. உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். I will keep you as உன்னை கலங்கரை விளக்கம் போல வைப்பேன். I will keep you as a lighthouse. ஆனா இந்த வசனம் எல்லாம் பொய்யா இருக்கே, யார் வாழ்க்கையில் நடக்க மாட்டது. All the words not accompanied. காரணம் என்ன? அவருக்கு உண்டானதை நம்ம பற்றி வச்சிருக்கோம், பிடிங்கி வச்சிருக்கோம், திருடி வச்சிருக்கோம். holding what pertaining to the Lord. எத்தனை பேர் இருதயத்தில் எனக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்காருன்னு தெரியல. Lord speak with you. இங்க சபையில நான் வந்து காணிக்கை கவர்ல இருக்கும். We may have offering. இது வரையும் இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கு நான் படிக்க மாட்டேன். I never read what is in the list. ஜெப குறிப்பு மட்டும் பார்த்து ஜெபம் பண்ணுவேன். We just look at the prayer request and pray. யார் என்ன காணிக்கை கொடுக்கறாங்கன்னு தெரியாது. We not account what they pay. உலகத்துல இருக்கவங்களுக்காக நான் பிரஸ்தாபப்பட்ட இங்க வேணா எனக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா பரலோகத்துல எனக்கு என்ன கிடையாது, ராஜ்யம் கிடையாது. But if I am loving the world, I don't have part. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். But the Lord is speaking. எல்லாவற்றையும் கர்த்தர்க்காய் நீ முதல் பண்ணக்கூடிய சோதித்து பார். You just pay your best. நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளையும் உன் பேரப்பிள்ளையும் ஆசீர்வாதமா இருக்கும். You and your family, your grandchildren will be blessed. வீட்டுக்காரர் சம்பளத்துல தசம பாகம் கொடுப்பாரு, மனைவி கையில ஒரு 3000 ரூபாய் மளிகை சாமான் கொடுக்குறா, அந்த 3000 ரூபாய் என்ன பண்ணணும், தசம பாகம் வரணும். You may be give to your wife for groceries, out of 3000 they may pay the offering. மளிகை சாமான் வாங்குறீங்களா, உங்க மளிகை சாமான்ல 10% என்ன பண்ணணும், சபைக்கு வந்தாகணும். If you are buying grocery, 1/10 you can give it to the church. எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. Whoever giving, they are blessed. எத்தனை பேர்மா நீங்க கொடுக்குறீங்க? How many of you giving? உங்க வீட்டுக்காரர் கொடுக்கிறது வேற, your husband giving 10 tithe is different. பிள்ளைங்க உன் பாக்கெட் மணி வருதுன்னா அதுல ஒரு தசம பாகம் கொடுக்க கத்து கொடுங்க. Children, you just teach them to pay tithe out of their pocket money. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேமே. Say amen in faith. சத்தமா சொல்லுவேமே. ஒரு வசனத்தை படிப்போம். ரோமர் from the book of Rome 13:7. ஆகையால் யாவருக்கும் படிமா 13:7. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். யாருக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்யணும். You just do it whomsoever need to do it. மத்தேயு 22:21 சொல்லுது, ராயனுக்கு உண்டானது ராயனுக்கு செலுத்துங்க, எனக்கு உண்டானது எனக்கு கொடுங்க. Just pay to the Caesar what belongs and pay to me what belongs to me. நம்ம ஜெபமும் பண்றது இல்ல, we are not praying to the Lord, நேரமும் கொடுக்கிறது இல்ல, we are not spending time, அவரை தேடியும் போறது இல்ல, we are not seeking him, அவர் பங்கேன் திருடி வச்சுக்கிறோம். we just deceiving his part. கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? Then how the Lord blesses. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. Say amen. கர்த்தர் சொல்றார் 2 கொரிந்தியர் 9:6 படிங்க.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு ஆளையிலே சொல்லுவோமே, those who sow little will reap little, those who sow உலகத்துல more will reap. சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. The world scientist says each and every வேதம் சொல்லுது, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. The Bible says whatever you sow you will. தேவனிடத்துல சிறுக விதைச்சினா சிறுக பெற்றுக்கொள்ளுவ, பெருக விதைச்சினா பெருக பெற்றுக்கொள்ளுவ. அல்லேலூயா. So little you will receive little. If you ஒரு சாட்சியை more you will get more. இந்த தேவ செய்தி முடிக்கிறேன். I will wish to complete with the testimony. 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஃபேமிலி கால் வலினால ஒரு கணவன் மனைவி வந்தாங்க என்கிட்ட. 3 years back one of our believer came to ஜெபம் பண்ண கால் வலி சரியா போயிடுச்சு. அந்த சகோதரர் சொன்னாரு, நான் ஒரு கட்டை வியாபாரம் பண்றேன், பழைய கட்டையை வாங்கிட்டு வந்து அதை பேக்கிங் பிசினஸ் பண்றேன், 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு, பிசினஸே இல்ல அப்படின்னாரு. He said I'm doing a package, wooden package. நீங்க சபைக்கு போறீங்களா? I'm in debt of 4 lakhs. நான் சபைக்கு போல சிஎஸ்ஐக்கு போறேன். They went to a church. பரவாயில்லை, நீ போற இடத்துல தசம பாகம் கொடுக்கறியா? I asked him, were you paying your tithe in the church? அதுக்கு சொல்றாரு, எங்க ஐயர் நல்லவர், தசம பாகத்தை குறித்து பேசவே மாட்டாரு. He told me that my pastor is good, he won't talk about the offering tithe. தசம பாகத்தை குறித்து பேசாதனால உங்க ஐயர் நல்ல ஐயரா? The pastor is good by not talking about அவர் வந்து பேசாத காரணம் என்னன்னா, நீங்க அவர் குற்றம் சொல்ல போறீங்கன்னு பேசல, ஆனா உன் ஆசீர்வாதம் அதுல தான் இருக்கு அப்படின்னு. But your blessing is there by is not talking about the tithe. ஒரு 2 வசனத்தை கொடுத்துட்டு அவர்ட்ட சொல்லிட்டு சொல்றேன், நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் சாட்சியை சொல்லிட்டு என்ன பண்ண, நீங்க தசம பாகத்தை போய் செலுத்துங்க, உங்க வருமானத்தை பாருங்க. I just told them, you take my testimony and I give some word from the Bible. உடம்பு பலவீனத்துக்கு I ask them to follow the tithe. உன் உடம்பு பலவீனத்துக்கு பாஸ்டிங் எடு, ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணு, ஆனா உன் வருமானம் பெருக வேண்டும் என்றால் நீ தசம பாகத்துல என்ன பண்ண, கரெக்ட் ஆயிரு. You can do fasting and prayer to getting a child, but if you need to be blessed your income. போயிட்டு அவர் எனக்கு கால் பண்றார், பாஸ்டர் He just went and called me. இந்த மாசம் எனக்கு 15000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. I get a profit of 15,000. எனக்கு வட்டி மட்டும் 25000 ரூபாய் நான் கட்டணும். I need to pay interest alone 21,000. இப்போ நான் எவ்வளவு தசம பாகம் கட்டணும் தெரியல, ஒரு வழி சொல்லுங்க. You just give me a way how much I need to give the tithe. நீங்க 15000 ரூபாய்க்கு என்ன பண்ணுங்க, தசம பாகம் கொடுங்க. அப்ப என்கிட்ட ஒண்ணுமே இருக்காதே, நான் கஷ்டப்படுவேனே. I tell him, you just pay 1/10 out of 15,000. He said I won't be having. அவர் எவ்வளவு தசம பாகம் கட்டிருப்பாரு? 1500 ரூபாய். 1,500 tithe he paid. 2ஆம் மாசம் கால் பண்றாரு, என் மனைவி திட்டுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க, my family is scolding me for paying ஒரு tithe. பாஸ்டர் உன்னை ஏமாத்தின்னு இருக்கார். The pastor is cheating you, he said to me. நான் சொல்லி எனக்காம்பா காணிக்க குத்த உங்க சபைக்கு தான கொடுத்து என்னைய திட்டுறாங்க நீங்க சொன்னதனால. whether you giving tithe to me not. பாஸ்டர் மறைமுகமா அங்க குடுன்னு சொல்லி கடைசி என்ன பண்ணுவாரு? The pastor இவருக்கு கேட்பாரு, நீ கஷ்டப்படாத, he can collect from there. ஏன் யாரு சொன்னாலும் சரி எனக்கு வேணாம், நீ கத்தரு கொடு. No matter whoever just pray to the Lord and be strong on it. சரி அவர் என்ன பண்றாரு, பண்ற கஷ்டப்படுறோம், சரி ட்ரை பண்ணுவோம். With that problem he given the tithe. 3 இருக்கும் 4 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாரு. He just crossed a couple of months and then called me. Pastor நான் இப்ப 25000 ரூபாய், சரி 2500 ரூபாய் நான் தசம பாகம் கட்டுறேன். Now I am paying 2,500 as tithe. அப்ப ஒரு வருமானம் எவ்வளவு? Then how much is income? 4 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பிசினஸ் இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. 4 years later first time I am seeing increment in my business. சொன்னேன், இன்னும் கர்த்தர் விதைப்பார், அதுல மாத்தாத, நிறைய கொடுக்கும்போது நான் பிரிச்சு கொடுக்கணும், நான் இங்க பண்ணணும் யோசிக்காத, நீ கொடுக்க இடத்துலயே கொடு. You just give it to the church where you are. கர்த்தர் உனக்கு வேற யாராவது காட்றாரா, அது உன் காணிக்கையா செலுத்து, நீ அது எவ்வளவு வேணா செலுத்து, தப்பு இல்ல. If Lord shows you someone else, you can give as an offering beyond that. 6 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாரு. After 6 months he called me. ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் தசம பாகம் கட்டுறேன். Now I am paying 5,000 as a tithe. அப்ப வருமானம் எவ்வளவு? Then how much is income? 1.25 வருஷம் இருக்கும். After 1.3 years. கால் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் வந்து இப்ப 50000 ரூபாய் தசம பாகம் Then he கட்டுறேன். called me and said, now I am paying 50,000 as a tithe. வீடு ஒன்னு வாங்குறதுக்கு பாத்துறோம். I am just looking a house to buy. என் பிள்ளை திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். We are getting பிள்ளை திருமணத்துக்கு 40,000 நகை போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். We are trying to put 40 hours into our child. 50,000 வருமானம் அவருக்கு எவ்வளவு வருமானம், தசம பாகம் வருமானம் எவ்வளவு? How much if we getting 50,000 as a tithe? நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி விசுவாசி நம்ம சர்ச்சுக்கு வரல. I just thought that such kind of believer not coming to. ஒரு 3 வருஷம் கழிச்சு, சரி 2 வருஷம் கழிச்சு போன வருஷம் ஒரு திருப்பியும் ஒரு மீட் பண்றேன். And year back I met him.
எவ்வளவு தசம்பாகம் கட்டுறேன்னு கேட்டேன். I asked him, how much you giving tithe to the இந்த வாட்டி நானே கேட்கிறேன், 25,000 ரூபாய் கட்டுறேன் பாஸ்டர். I asked him, I am paying to ஐயா பிசினஸ் டவுன் ஆயிடுச்சா? 50,000 கட்டினீங்க. இல்ல ஐயா. I asked him, is your business down? You earlier given tithe 50,000. இப்ப மாசமானா இல்ல, நான் வாரத்துக்கு 25,000 ரூபாய் கட்டி கொண்டிருக்கேன். He told me that per week I am paying tithe 25,000. என் அன்பு ஜனமே, My beloved people, தேவனிடத்துல விசுவாசம் வச்சு பாரு. you should have faith in Lord. நீ ஆட்டோ ஓட்டலாம், கூலி வேலை செய்யலாம். You may be driving auto, you may be working for daily wages. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டு 100 ரூபாய் தான் வருது. You may be having a தேவை ஜாஸ்தி இருக்கலாம். income. ஆனா தேவனிடத்துல விசுவாசத்தோட என்ன பண்ண, அந்த அதுல 100 ரூபாயில என்ன பண்ண, ஒரு 10 ரூபாய் எடுத்து வை. But in faith you keep 1/10 for the Lord. உடனே எல்லாம் அற்புதம் கத்தர் காட்ட மாட்டார். The Lord will not show miracle immediately. தீமையும் பொறுத்து தான் கத்த செய்வார். The Lord will do good and bad and slowly. ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு செழிப்பையும் கத்தர் செய்வதை நீ பார்க்க முடியும். ஹalleluya. You can see that Lord's miracle after 3 months. அவருக்கு உண்டானதை நீ செலுத்தும் பொழுது கத்தர் உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, வானத்தை, பலகணிகளை, களஞ்சியங்களை, வழியத்தக்கதை சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Pay to the Lord what belongs to him. The Lord can able to bless your barn. ஹalleluya சொல்லுமே. Hallelujah. ஹalleluya சொல்லுமே. Hallelujah. ஹalleluya சொல்லுமே. Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, my beloved brothers and sisters, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you. கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. You just faith. எது வந்தாலும் சரி, நான் முதல் கர்த்தருக்கு எடுத்து வைப்பேன். Whatever I have, the first லாஸ்டா இல்ல, நிறைய பேர் எனக்கு தசம சபைக்கு போற முதல்ல நீ 1ஆம் தேதி எடுத்து போய் சபையில போய் கொடுத்துட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பி. You just give your tithe first to the Lord and then do your work. சில பேர் பொருத்தனை பண்ணிருப்பீங்க. Some of the people take vow. உன் சூழ்நிலையில பொருத்தனை நிவர்த்திக்கு பண்ண முடியாம இருக்கலாம். You may not be able to hold the vow by your situation. நான் FMBBக்கு முதல்ல என் லைஃப்ல எங்க ஃபேமிலில யாரும் கார் வாங்குனதே இல்ல. No one give a tithe for FMBB. அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க வாங்குறவங்க. Someone will buy. என் லைஃப்ல முதல் கார் வாங்குறதுக்கு காரணம் என்ன, நான் FMBBக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். I just full amount கூட இல்ல, வெறும் 5000 ரூபாய் பொருத்தனை பண்ண அந்த மாசத்துல என் வீட்ல காரை கத்தர் கொண்டு வர வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Just take a vow of 5,000 and paid, but Lord blessed me with a car. இது பொருத்தனை. That is vow. நான் பொருத்தனை குறித்து நான் பேசல. I am not talking about the vow. ஹalleluya. Hallelujah. உன் தசம பாகத்துல தேவனுடைய பங்குல நீ கணக்காய் இருந்து பாரு. I am talking about the tithe which belongs to the Lord. உனக்கு அம்மிக்கு குலுக்கி உன்னை என்ன பண்ணுவேன்? The Lord says, லேவியாகமம் 27:30 சொல்லுது, தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சத்திலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பிரியமானது. அது அவரது. தசம பாகத்தை குறித்து நீ செலவு பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, விஷயத்தை தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. without knowing you may be spent the tithe. நான் தேவனுக்கு take a vow today, commitment today. நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பிசினஸ், நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு தொழிலதிபதினா எப்படி இருக்கும்? You become a businessman. யாரோ கொடுக்குற கூலி, நீ கூலி வேலை 1 வருஷம் தான் நீ கரெக்டா நம்ப வச்சுக்க. யாரா கூலி வேலை செய்றீங்கன்னா 1 வருஷம் தான் நீ கூலி வேலை கரெக்டா செய்வ. அதுக்கு அடுத்த வருஷம் நீ 2 பேரை வச்சு வேலை வாங்குவ. ஹalleluya. You are working as a daily wages, you just true to the Lord. நீ வீட்டு வேலை செய்றியா சகோதரி, சொந்த போகாத. நீ வீட்டு வேலை செய்ற 1000 ரூபாய் வர காணிக்கையில தசம பாகம் கொடுத்து பாரு. அடுத்தது உன் பிள்ளையும் உன் கணவனை கர்த்தர் உன்னை உயர்த்துறதை நீ பார்க்க முடியும். ஹalleluya. அந்த வீட்டு வேலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க மாட்டார். The Lord won't give you to work at someone else's house if you true to the Lord. சபைக்கு வரும்பொழுதே எனக்கு இல்லையா பரவாயில்லை ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே. If you are coming to the church empty handed, no problem. கர்த்தருக்கு கொடுக்கிறது கிழிஞ்சது நொந்தத போடாத. கர்த்தர் விரும்புறவர் இல்ல, அவர் பெஸ்ட் எதிர்பார்க்கிற தேவன். The Lord is expecting best out of from you. மீண்டும் சொல்றமா, நீங்க காணிக்கை பாஸ்டர் காணிக்கைக்காக பேசுறாரோ? Again I'm telling, I'm not talking offering for myself. காணிக்கை என்ற உங்களுக்கு தெரியும், வெறும் 3000 ரூபாய் காணிக்கை வரும், ஆனா 45000 ரூபாய் வாடகை கட்டுற. Our church, the people who count the money, they know it, how much 3000 ரூபாய் பேடுக்கும் கிட்டார் வாசிக்கிறவனுக்கு சரியா போய்டும். It's just settling the little amount to the musicians here. ஆனா கர்த்தர் எப்படி வழி நடத்துறாருன்னே தெரியல. But I don't know how the Lord leads me. எங்களை முழுமையாக கர்த்தர்க்காய் கொடுத்திருக்கிறோம். I commit our families to the Lord. உங்க ஆசீர்வாதம் உங்க கையில இருக்கு. Your blessings is at your hand. இன்னைக்கு கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போமா? We can close our eyes and pray. ஹalleluya. எந்தன் தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை
உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். மீண்டும் எந்தன் தேவனா, எழுந்து நின்று எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும். உன் கையில் இன்னைக்கு ஒண்ணுமே வராம கூட இருந்திருக்கலாம். வெறும் கையெடுத்து கத்தட்ட கொடு, ஓட்டத்தை கூடாது. ஆண்டவரே என்கிட்ட வரும்போது நான் பெஸ்ட்டாக செய்கிறேன். உன் காய் இன்னைக்கு என்ன பண்ண கத்தருக்கென்று விசேஷமாய் கொடுக்க ஆரம்பிங்க. உன் பொறுத்தின தசம பாகத்துக்கு